வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 4ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும். விடைகளுக்கான காரணத்தை கொடுக்கவும். என்னங்க ஒரு 4 வரைபடம் கொடுத்துருக்காங்க. இது சார்பை குறிக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதற்கான காரணத்தையும் சொல்லணும். இந்த வரைபடம் சார்பை குறிக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு குத்துக்கோட்டு சோதனையை நம்ம பயன்படுத்தணும். குத்துக்கோடுனா மேலேருந்து கீழே செங்குத்தாக கோடு வரையணும். நம்ம வரையக்கூடிய கோடு அந்த வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் சந்திச்சுது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? சார்பாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் 2-3 புள்ளியில் சந்திச்சிச்சு அப்படின்னா அது என்ன இருக்காது? சார்பாக இருக்காது. சரியா? இப்போ வாங்க முதல் படத்தை நம்ம பார்க்கலாமா? இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் படம். XH YH ரெண்டும் வெட்டி கொள்ளக்கூடிய இடம் 0. பாருங்க இப்படி வளைவு வந்திருக்கு இல்லையா? இதான் வரைபடம். நம்ம என்ன வரையணும்? குத்துக்கோடு வரையணும். குத்துக்கோடு எப்படி வரையணும்? மேலிருந்து கீழாக வரையணும். பாருங்க இதுதான் குத்துக்கோடு. குத்துக்கோடு எதுக்கு இணையா இருக்கும்? YHக்கு இணையா இருக்கும். பாருங்க குத்துக்கோடு வரைஞ்சிட்டோமா? இந்த குத்துக்கோடு இந்த வரைபடத்தை 2 இடத்துல சந்திக்குது. P Qன்னு 2 இடத்துல சந்திக்குது. அப்ப இது என்ன கிடையாது? சார்பு கிடையாது. கீழே எழுதிடலாமா? பாருங்க குத்துக்கோடானது வரைபடத்தை P மற்றும் Q ஆகிய புள்ளிகளை சந்திக்குது. 2 புள்ளிகளை சந்திக்குது. ஆனால் இது என்ன கிடையாது? சார்பு கிடையாது. சார்பு அல்ல. சரியா? இப்போ பாருங்க ரெண்டாவது பாருங்க. இதான் படம். இப்படி கொடுத்துருக்காங்களே, வளைவாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இதான் படம். நம்ம என்ன செய்யலாம்? குத்துக்கோடு எங்கனாலும் வரையலாம். எந்த இடத்துல வரைஞ்சாலும் சரி ஒரே ஒரு இடத்துல தான் சந்திக்கும். பாருங்க இந்த இடத்துல வரைகிறோமா? குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். பாருங்க இதான் குத்துக்கோடு. இந்த இடத்துல சந்திக்குது. பாருங்க இங்க தானே சந்திக்குது. ஒரே ஒரு புள்ளி தான் சந்திக்குது. நம்ம இங்க கூட வரையலாம். இந்த எங்கனாலும் நம்ம வரையலாம். எந்த இடத்துல வரைஞ்சா எத்தனை இடத்துல சந்திக்கணும்? ஒரே ஒரு இடத்துல சந்திக்கணும். பாருங்க இங்க சந்திக்குதா? அப்ப P எந்த இடத்துல வரல, ஒரே ஒரு இடத்துல தான் சந்திக்குது. அப்ப இது என்னது? சார்பு. கீழே எழுதிடலாமா? இந்த மாதிரி காரணத்தை எழுதணும் ஒவ்வொன்றுக்கும். ரெண்டாவது பாருங்க குத்துக்கோடானது வரைபடத்தை P என்ற ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்குது. அப்ப இது என்னது? சார்பு ஆகும். அடுத்தது பாருங்க மூணாவது பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இது குத்துக்கோடு வரையலாமா? குத்துக்கோடுனா மேலிருந்து கீழே செங்குத்தா வரையணும். பாருங்க பேனாவில் வரைகிறது தான் குத்துக்கோடு. வரைஞ்சாச்சா? எத்தனை இடத்துல சந்திக்குது பாருங்க. Pன்ற இடத்துல சந்திக்குது. இந்த இடத்துல ஒரு இடத்துல சந்திக்குது. Q இங்க ஒரு இடத்துல சந்திக்குது. 3 இடத்துல சந்திக்குது. நமக்கு ஒரே ஒரு இடத்துல சந்திச்சாதான் சார்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல சார்பு கிடையாது. அப்ப இது என்னது? சார்பு அல்ல. சார்பு அல்ல. கீழே எழுதிடலாமா? பாருங்க குத்துக்கோடானது வரைபடத்தை P, Q மற்றும் R ஆகிய புள்ளிகளை சந்திக்கிறது. எனவே இது என்ன கிடையாது? சார்பு அல்ல. சரியா? லாஸ்ட் இது பாருங்க. கடைசி இது இங்க இருக்கு பாருங்க. 4வது இதுக்கு நம்ம என்ன வரைய போறோம்? குத்துக்கோடு வரைய போறோம். எங்கனாலும் வரையலாம். எந்த இடத்துலனாலும் நம்ம வரையலாம். எங்க வரைஞ்சாலும் எத்தனை இடத்துல சந்திக்கணும்? ஒரே ஒரு இடத்துல சந்திக்கணும். பாருங்க இதுதான் குத்துக்கோடு. எத்தனை இடத்துல சந்திச்சிருக்கு? ஒரே ஒரு இடத்துல. Pன்ற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சந்திச்சிருக்கு. இந்த இடத்துல வரைஞ்சி பாருங்க. இங்கே வரைஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல வரைஞ்சா போதும். சரியா? நான் உங்களுக்கு 2 இடத்துல வரைஞ்சி காமிக்கிறேன். எந்த இடத்துல சந்திக்குது? Pன்ற ஒரே ஒரு இடத்துல சந்திக்குது. அப்ப இது என்னது? சார்பு. எழுதிடலாமா? பாருங்க 4வது இது குத்துக்கோடானது வரைபடத்தை P என்ற ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே சந்திக்குது. அப்ப இது என்னது? சார்பு ஆகும். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? காரணத்தையும் எழுதணும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.